வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செட்டிலர்ஸ் சீரீஸில் நம்ம ஜிஎஸ்டி பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த 3-4 வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஜிஎஸ்டி பற்றி தான் பேசியிருக்கேன், டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். இன்றைக்கும் நம்ம ஜிஎஸ்டி பற்றி தான் பேச போகிறோம். அடுத்த வீடியோவும் ஜிஎஸ்டி பற்றி தான் பேச போகிறோம், சரிங்களா? அது முடித்த பிறகு நான் பட்ஜெட் பேசிக்ஸ் ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அதில் உங்களுக்கு பட்ஜெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்கனாமிக் டாபிக்ஸ்லாம் இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் டீட்டெயில்டாக நான் இந்த ஹிட்லர் சீரீஸ்லேயே நான் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ ஹிட்லர் சீரீஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். 2026 சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமை மையமாக வச்சு 200 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த சீரீஸில் தான் இந்த ஜிஎஸ்டி பேசிக்ஸும் பட்ஜெட் பேசிக்ஸும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். டாபிக் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்களா? எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி இந்த 2 சப்ஜெக்டில் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுடைய ப்ரோக்ராம் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். எங்களுடைய வெப்சைட் www.simplycurrentaffairs.com. அங்கே கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த கோர்சஸ் பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ரைட். ஸோ நம்ம ஜிஎஸ்டி கவுன்சில் தான் போன வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். ஜிஎஸ்டி கவுன்சிலுங்கிறது என்ன, காம்போசிஷன் என்ன? இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட், அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி எங்கெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கோ அங்கேருந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலில் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணியும் உங்களுக்கு மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் யூடி அங்கே ரெப்ரசன்ட் பண்ணியும் உங்களுக்கு மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ எந்தெந்த யூடிலலாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றம் இருக்குதோ எந்தெந்த யூனியன் பிரதேசத்தில் அங்கே இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் இவங்களாம் தான் மெம்பர்ஸாக இருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களும், அதே மாதிரி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அவங்க மினிஸ்ட்ரியிலேயே ஒரு டெப்யூட்டி மினிஸ்டர் மாதிரி இருப்பாங்க, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். இவங்க 2 பேர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஜிஎஸ்டி பற்றின எல்லா முடிவும் எடுப்பாங்க. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் சேர் பர்சன், இந்த பாயிண்ட்டை நான் போன வீடியோவில் நான் சொல்ல விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய சேர் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான். ஃபினான்ஸ் மினிஸ்டரும் மெம்பர் தான், அவங்க தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய சேர் பர்சன் கூட. போன கிளாஸில் நம்ம ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய காம்போசிஷன், அவங்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன், அவங்களுடைய கோரம் பற்றிலாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய மேண்டேட், அவங்களுடைய அப்ஜெக்டிவ், அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். நம்பர் 1, இவங்க தான் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே வரலாம், எந்தெந்த பொருட்கள் எல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே வர வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதாவது எதெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே வரலாம், the goods and services which are subjected under GST. அதே மாதிரி எந்த பொருட்கள் எல்லாத்துலேயும் நம்ம ஜிஎஸ்டிலேருந்து ஒரு விலக்கி வைக்கலாம், இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட வேண்டாங்க, exempted. ஸோ the goods subjected and exempted from GST, இதை யார் டிசைட் பண்ணுவாங்க? ஜிஎஸ்டி கவுன்சில் தான் டிசைட் பண்ணுவாங்க. ரைட். சரி, அடுத்தது இந்த ஜிஎஸ்டி ரேட், இந்த டேக்ஸ் ரேட் இருக்கு இல்லையா? இந்த டேக்ஸ் ரேட் அதாவது இதை அறிமுகப்படுத்தும் பொழுது 5%, 12%, 18%, 28%, அதே மாதிரி 3% ஸ்பெஷல் ரேட்ஸும்பாங்க. இதை 0.5%. நீங்கள் கோல்டெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா 3% தான் போடுவாங்க. ஸோ இப்படி தான் கொண்டு வந்தாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரேட் ஆக்கிட்டாங்க, 5% அப்புறம் 18%. இந்த 2 ஜிஎஸ்டி ரேட்ஸ் தான் இப்போ இருக்குது. ரைட். அதே மாதிரி ஒரு 40%ன்னு சில பொருட்களுக்கு மட்டும் 40% ரேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது இப்போ ரீசெண்டாக நான் ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு ஒரு வீடியோ நான் டிஸ்கஸ் பண்ணுவேங்க. செப்டம்பர் மாதம் சில புது மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டி. அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக இந்த ரேட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஜிஎஸ்டி ரேட், என்னென்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கவுன்சில் தான் முடிவு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, எந்தெந்த பொருட்களுக்கு எந்தெந்த ரேட்
சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதுக்கு 18% ஜிஎஸ்டி. இதே நீங்கள் சரவண பவனில் போயிட்டு நீங்கள் ஒரு மசால் தோசை 100 ரூபாய் மதிப்புள்ள ஒரு மசால் தோசை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 5% ஜிஎஸ்டி. ஸோ எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த ஜிஎஸ்டி ரேட்டில் வரணும் அப்படிங்கிறதையுமே இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை த்ரெஷ்ஹோல்டு, அதாவது ஒரு பிஸ்னஸ் என்னைக்கு ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு சரவண பவன் இருக்குது சரிங்களா, இன்னொரு பக்கம் ஒரு குணா கேஃபேன்னு வச்சுக்கலாம். குணா கேஃபே, நீங்கள் சரவண பவனில் நீங்கள் 2 இட்லி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பில்லில் 5% ஜிஎஸ்டி இருக்கும். குணா கேஃபேங்கிறது ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி நினச்சிக்கோங்களேன், அங்கே நீங்கள் 2 இட்லி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே உங்களுக்கு பில்லே இருக்காது, ஜிஎஸ்டி பில்லாம் இருக்காது. இன்னும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு பேக்கரி போகிறீங்க, ஒரு நல்ல ஒரு பெரிய பேக்கரி மெக்ரனட், ஓகேங்களா? மெக்ரனட்டுங்கிறது ஒரு பெரிய செயின் ஆஃப் பேக்கரிஸ். அந்த பேக்கரியில் போயிட்டு நீங்கள் ஒரு எக் பஃப் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாமே, நீங்கள் போயிட்டு ஒரு எக் பஃப் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த பஃப் சாப்பிட்டுட்டு நீங்கள் பில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அங்கே உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கும், அந்த பில்லில் உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கும். இதே நீங்கள் குணா பேக்கரின்னு ஒரு கடை உங்கள் வீடு பக்கத்தில், அங்கே போய் ஒரு எக் பஃப் சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், அங்கே உங்களுக்கு அந்த பில்லில் ஜிஎஸ்டி இருக்காது. அதாவது எல்லா பிஸ்னஸுமே ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணணுங்கிறது கிடையாதுங்க. இப்போது அதை வந்து இந்த கவுன்சில் முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு பார்லர் போகிறீங்க சரிங்களா, இப்போ என்ன பார்லர் நம்ம க்ரீன் ட்ரெண்ட்ஸ் போகிறீங்க. அந்த க்ரீன் ட்ரெண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் ஒரு ஹேர் கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஹேர் கட் பண்ணி முடித்த உடனே அவங்க பில்லை பாருங்கள், உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கும். பட் இதே நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு குணா சலூனுக்கு வரீங்க, ஒரு குணா ஹேர் ஸ்டைலிஸ்ட் சம்திங் வாட்டெவர், ஒரு கடைக்கு பக்கத்தில் உங்கள் வீடு பக்கத்துலேயே ஒரு குணா சலூன் இருக்குது, அங்கே போகிறீங்க, அங்கே போய் ஹேர் கட் பண்ணுறீங்கன்னா அங்கே ஒரு ஜிஎஸ்டி பில் இருக்காது. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, த்ரெஷ்ஹோல்டுன்னு ஒரு கான்செப்ட்டுங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் அவங்க கூட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ், அவங்க ஒரு பொருள் தயாரித்து விற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு பொருள் ஒரு கூடு அப்படின்னா அவங்களுடைய ஆண்டு வருமானம் டேர்ன் ஓவர், அவங்க ஒரு ஆண்டினுடைய வருமானம் 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா, அவங்க ஆண்டின் வருமானம் 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணணும் சரிங்களா. இது வந்து கூட்ஸுக்கு. சர்வீசஸ் சேவை, பார்லர் எடுத்துக்கோங்களேன், பார்லர். இப்போ ஒரு பார்லர் இருக்குது, அந்த பார்லருனுடைய ஆண்டு வருமானம் 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு வச்சுப்போமே, அப்போ அவங்க சர்வீசஸ்க்கு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணணும். ஸோ குணா சலூனுக்கு வரீங்க, அவருடைய வருஷத்தினுடைய வருமானமே 20 லட்சத்துக்குள்ளே இருக்குன்னு வச்சுப்போமே, அவர் ஜிஎஸ்டி வாங்க மாட்டார். இதே நீங்கள் க்ரீன் ட்ரெண்ட்ஸ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு வருஷத்துக்கு 20 lakhs மேலே இருக்கும். நீங்கள் குணா ஹோட்டலுக்கு போகிறீங்க, குணா கேஃபே போகிறீங்கன்னு வைங்களேன், அவருடைய ஆண்டு வருமானம் கம்மியாக இருக்கும், அதனால ஜிஎஸ்டி இல்லை. இதே நீங்கள் வந்துட்டு சரவணபவன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவங்களுடைய வருமானம் இருக்கும், அதனால தான் அங்கே ஜிஎஸ்டி இருக்குது. இப்போது நீங்கள் குணா ஸ்வீட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, குணா ஸ்வீட்ஸ், நான் வந்து கடலை மிட்டாய் பர்ஃபி தான் விற்கிறேன்னு வச்சுக்கலாமே, நான் அப்படி பர்ஃபி விற்று என்னுடைய மொத்த வருமானம் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்குள்ளே 30 லட்சத்துக்குள்ளே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஜிஎஸ்டியே வராது. ஆனால் நான் பர்ஃபி விற்றே 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறேன்னு வைங்களேன், கண்டிப்பாக நான் பர்ஃபி விற்கும் பொழுது ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணணும். ஸோ யார் ஜிஎஸ்டி எப்போ கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற த்ரெஷ்ஹோல்டை ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணுவாங்க, ரைட்? அதே மாதிரி இன்னைக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு வெளியே தான் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி நீங்கள் பெட்ரோல் பங்க் போங்க,
அந்த பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் போட்டு பில் எடுத்து பாருங்கள். அந்த பில்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் எக்ஸைஸ்னு ஒரு டேக்ஸ் இருக்கும், அதே மாதிரி வேட் இருக்கும், வேல்யூ ஆடட் டேக்ஸ். ஏன்னா ஜிஎஸ்டிக்குள்ளே பெட்ரோல் வரலை. ஸோ ஜிஎஸ்டிக்கு முன்னாடி எந்தெந்த டேக்ஸ்லாம் போட்டிருந்தாங்களோ அந்தந்த டேக்ஸ் தான் அந்த பில்லில் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒருவேளை பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த பில்லில் இதெல்லாம் இருக்காது, வெறும் ஜிஎஸ்டிங்கிறது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பெட்ரோல் நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது பில் கேட்டு பாருங்கள், அந்த பில்லில் வேட், சென்ட்ரல் எக்ஸைஸ் இந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஜிஎஸ்டிக்குள்ளே இல்லை. ரைட்? சரி, இது எப்போ ஜிஎஸ்டிக்குள்ளே வரலாம்? இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்று சேர்ந்து முடிவு பண்ணுறாங்கன்னு வைங்க. திடீர்னு இப்போ மீட்டிங் போட்டு எல்லோரும் வந்து முடிவு பண்ணி நாளையிலிருந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நாளையிலேருந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துடும். சரிங்களா? இது பெட்ரோல். சார் ஆல்கஹால், சார் ஆல்கஹால் கூட உங்களுக்கு ஜிஎஸ்டிக்கு வெளியே தானே இருக்குது. ஆல்கஹால் கூட ஜிஎஸ்டிக்கு வெளியே தானே இருக்குது. அது எப்போது ஜிஎஸ்டிக்குள்ளே வரும்? நீங்கள் நேற்று கிளாஸில் பார்த்தீங்கன்னா நான் ஜிஎஸ்டியை டிஃபைன் பண்ணேன். கான்ஸ்டியூஷனில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஜிஎஸ்டி இஸ் தி டேக்ஸ் ஆன் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்க்ளூடிங் ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். அதாவது ஆல்கஹால் ஜிஎஸ்டி டெஃபனிஷன்லேயே கிளியராக கொடுத்துட்டாங்க, ஜிஎஸ்டிங்கிற டெஃபனேஷனில் ஆல்கஹால் வராதுன்ட்டுன்னு. அப்படின்னா இப்போ இந்த ஆல்கஹாலை நாளைக்கு ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த கவுன்சில் முடிவு பண்ணால் பத்தாது, கான்ஸ்டிடியூஷனையே நம்ம அமெண்ட் பண்ணணும், அந்த டெஃபினேஷனையே நம்ம அமெண்ட் பண்ணணும். ஆனால் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்படி கிடையாதுங்க. இந்த கவுன்சில் இன்றைக்கி முடிவு பண்ணாங்கன்னா நாளைக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். சரி, உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு கேள்வி இருக்கலாம், சரி ஏன் சார் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஆல்கஹால் இதெல்லாம் வந்துட்டு ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வராமல் வெளியே வச்சுருக்காங்க? சரி, அதுக்கு காரணங்கிறது ரொம்ப சிம்பிள் தான், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்ன சொன்னேன், இந்த ஜிஎஸ்டிங்கிறது ஒரு பெரிய ரிஃபார்ம். இந்த ரிஃபார்ம் கொண்டு வரணும்னா லோக்சபாலையும் இந்த சட்டம் நிறைவேற்றப்படணும், ராஜ்யசபாலையும் இந்த சட்டம் நிறைவேற்றப்படணும். 50% ஆஃப் த ஸ்டேட்ஸ் அவங்களும் இந்த சட்டத்துக்கு அவங்களுடைய ஒப்புதலை கொடுக்கணும். அப்போ தான் ஜிஎஸ்டிங்கிறது அமலுக்கு வர முடியும். அப்போ இந்த ஸ்டேட்ஸ் என்ன பண்ணாங்க, இங்கே பாருங்கள், நாங்கள் ஜிஎஸ்டிக்கு ஒப்புதல் கொடுக்கணுன்னா இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அதே மாதிரி ஆல்கஹால் இது ஜிஎஸ்டிக்குள்ளே வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? ஏன்னா இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மூலியமாகவும் இந்த ஆல்கஹால் ப்ராடக்ட்ஸ் மூலியமாகவுமே ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு நிறைய வேட் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் போன வீடியோலேயே, வேட்டுங்கிறது முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்த ஒரு வரி. இப்போ ஜிஎஸ்டி என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த வேட்டை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்ததுனால அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அது வந்து இப்போ பாசிபிள் கிடையாது. ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸையும் ஆல்கஹாலையும் நம்ம ஜிஎஸ்டிக்கு வெளியே வச்சிடலாம். ஸோ தட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பழைய வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா தினமும் எவ்வளோ பேர் பெட்ரோல் போடுறாங்களோ அதே மாதிரி தான் அவ்வளோ பேர் போய் டாஸ்மாகில் ஆல்கஹால் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இது ரெண்டுத்தையும் விற்கும் பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிறைய வருமானம் வருது இல்லையா. அந்த வருமானத்தினால தான் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இது ரெண்டுமே ஜிஎஸ்டிக்கு வெளியே இருக்கணும். அதுலேயும் இந்த ஆல்கஹால்ங்கிறது கட்டாயமாக வெளியே இருக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டு ஆல்கஹாலை உள்ளே கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா ஆல்கஹாலில் அவ்வளோ வருமானம் வரும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு. ஆல்கஹால் விற்கும் பொழுது அவ்வளோ வருமானம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ ஒரு ஆல்கஹால் எனக்கு தெரியாதுங்க, என்ன விலைன்னா எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியலாமோ என்னமோ எனக்கு தெரியலை. நான் தோராயமாக ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். ஒரு பாட்டில் ஆல்கஹால் 100 ரூபான்னு நான் வச்சுக்கிறேன். சரிங்களா. இதுக்கு எவ்வளோ தெரியுமா தமிழ்நாட்டில் டேக்ஸ் போடுறாங்க? அதிகபட்சமாக கிட்டத்தட்ட 200% டேக்ஸ் போடுறாங்க. அப்படின்னா இந்த பாட்டிலை நீங்கள் வாங்கும் பொழுது 300 ரூபா கொடுத்து வாங்குவீங்க. நீங்கள் ஒரு பாட்டிலில் 300 ரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ரூபா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாகவே போகும். இது வேரி ஆகுங்க, நான் தோராயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோ பெரிய டேக்ஸ் இருக்குது. ஒரு வேளை இதை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கலாமே, 100 ரூபா இதை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்கன்னு வைங்க. இன்றைக்கி ஜிஎஸ்டியில் உச்சபட்சமான டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 40% தான். 5% 18%ங்கிறது தான். பட் 40%னு ஒரு ஸ்லாப் இருக்குது. சில பொருட்களுக்கு மட்டும் இந்த 40% போடுறாங்க. சரிங்களா. இப்படி இந்த 100 ரூபா மதிப்புள்ள ஆல்கஹாலில்
நான் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டால் அதிகபட்சம் 40% நான் வரி போடலாம். அப்போ என்ன ஆகும், 100 ரூபா ப்ளஸ் 40 ரூபா 140 ரூபா ஆகிடும். இந்த 40 ரூபா டேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பங்கு போட்டுப்பாங்க. இப்போதைக்கு அந்த பங்கு பார்த்திங்கன்னா 50-50 தான். எவ்வளோ ஜிஎஸ்டி வருமானம் வருதோ அது சென்ட்ரலும் ஸ்டேட்டும் பங்கு போட்டுப்பாங்க. அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 100 ரூபா மதிப்புள்ள ஒரு ஆல்கஹாலை விற்கும் பொழுது 20 ரூபா மட்டும்தான் வருமானம் வரும். ஆனால் இப்படி வேட் ஜிஎஸ்டிக்குள்ளே வராமல் பழைய ஸ்ட்ரக்சர்லேயே இருக்குதுன்னு வைங்களேன், ஸ்டேட் கவர்மெண்ட் போடுறது தானேங்க, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை போடுறது தானே. அவங்க 200% போடலாம், 300% போடலாம், எவ்வளோ வேணால் போடலாம் இல்லையா. அப்போ 200%னா 200 ரூபா வரும். ஸோ 200 ரூபா வர இடத்துல வெறும் 20 ரூபா மட்டும்தான் டேக்ஸ் ரெவன்யூ வந்துச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அவங்களுடைய ரெவன்யூ பயங்கரமாக அடி வாங்கிறதுனால கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதே கஷ்டமாயிடும். ஸோ பெட்ரோலும் அப்படி தான், ஏன்னா எவ்வளோ பெட்ரோல் எவ்வளோ டீசல் ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணப்படுது. அப்போ எவ்வளோ டேக்ஸ் கவர்மெண்ட்டு 100 ரூபா மதிப்புள்ள பெட்ரோலில் 100 ரூபா பெட்ரோல் வச்சுக்கலாமே, 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபான்னு வச்சுக்கலாம். அதில் கிட்டத்தட்ட 30 ரூபா பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாகவே போகும். இன்னொரு 30 ரூபா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக போகும். அவங்களுக்கு எக்ஸைஸ் டியூட்டி போகும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேட் வரும். ஸோ ஒரு லிட்டர் பெட்ரோல்லையுமே உங்களுக்கு 30 ரூபா வந்துட்டு இருக்குன்னா இதெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னு வைங்க, டேக்ஸ் ரேட் கம்மியாயிடும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர ஷேரும் கம்மியாயிடும். இந்த ரீசன்னால தான் பெட்ரோலும் ஆல்கஹாலும் ஜிஎஸ்டிக்கு வெளியே இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணணும், நாங்கள் ஜிஎஸ்டியை கொண்டு வரதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா எங்களுடைய வருமானத்தில் கை வைக்காதீங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸும் ஆல்கஹாலும் வெளியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா அந்த டெஃபனிஷன்லேருந்தே வெளியே இருக்கட்டும். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நாளைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டால் கொண்டு வந்துக்கலாம். ஆனால் ஆல்கஹால் எக்காரணத்துக்கு கொண்டும் ஜிஎஸ்டிக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த டெஃபனிஷன்லேயே ஆல்கஹாலுங்கிறது இல்லை. ரைட், எனிஹவ் 5th பாயிண்ட் அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். 6th பாயிண்ட் அப்போர்ஷன்மெண்ட், அதாவது அந்த வருமானம் ஜிஎஸ்டி வர வருமானம் எப்படி பிரிச்சுக்கணும். ஜிஎஸ்டிங்கிறது ஒரு வரி, அந்த ஜிஎஸ்டிலேருந்து வர்றதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி பிரிச்சுக்கணும், அந்த டிவிஷனையும் இந்த கவுன்சில் தான் முடிவு பண்ணுவாங்க. 50-50 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50-50. ஒரு 10 ரூபா ஜிஎஸ்டி வரி கிடைக்குதுன்னா அதில் 5 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் 5 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போகும். இது இல்லாமல் சில ஸ்டேட்டுக்கு சில சலுகைகள், ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் சில ஸ்டேட்ஸுக்கு, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு சில சலுகைகள்லாம் கொடுக்கணும் ஜிஎஸ்டி சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அதையுமே ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜிஎஸ்டி சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் இந்த கவுன்சில் தான் முடிவு பண்ணுவாங்க. ரைட், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இவங்களுடைய மேண்டேட் என்ன அப்படிங்கிறது நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நோட்ஸை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அங்கே லிங்க் கொடுத்துருவோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரைட், உங்களுக்கு இப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றின ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சார் இந்த சிஜிஎஸ்டி, இந்த எஸ்ஜிஎஸ்டி, இதில் சார் ஐஜிஎஸ்டி புதுசாக இருக்குது அப்படிங்கிறது என்னென்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி சார் அது என்ன சார் ஆரிஜின் பேஸ்டு டேக்ஸுங்கிறாங்க, டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸுங்கிறாங்க, என்னமோ ஜிஎஸ்டி டெஸ்டினேஷன் பேஸ்ட் டேக்ஸ் ஆமே, அப்போ ஆரிஜின் பேஸ்ட் டேக்ஸேஷன்னா என்ன சார்? இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் முன்னாடிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன்னா என்ன, இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது முடித்த பிறகு நம்ம பட்ஜெட் பேசிக்ஸ் ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ சீரிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் தான் எங்களுடைய ரியல் மோட்டிவேஷன். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவானன்.